ஆக்சுவலாக எப்போ அவெஞ்சர்ஸ் எண்டு கேம் படம் முடிஞ்சு மல்டிவர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சோ அப்பையிலிருந்து ஒவ்வொரு படம் பார்க்கும்போதும் நமக்குள்ளேயே ஏகப்பட்ட கேள்விகள் வந்து எழ ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட இந்த ஒரு மல்டிவர்ஸ் அப்படிங்கிற கான்செப்டே நமக்கு ரொம்ப குழப்பமாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். அண்ட் இது எல்லாத்துக்கும் அடித்தளமாக அமைஞ்சது அவெஞ்சர்ஸ் எண்டு கேம் படம் தான். ஏன்னா இந்த ஒரு படத்தை நம்ம பார்த்து முடிச்ச உடனே டைம் டிராவல் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாலும் புதுசாக நிறைய தியரிஸ் வந்து நமக்குள்ளேயே எக்ஸ்ப்ளோர் ஆக ஆரம்பிச்சது. அதில் ஒரு முக்கியமான தியரி தான் ஏன்ஷியன்ட் ஒன் வந்து ப்ரூஸ் பேனர் கிட்ட சொல்லியிருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் தான் ஒரு கால வரிசையோட இயக்கத்துல எது எப்படி செயல்படணும் அப்படிங்கிற அந்த ஒரு கால ஓட்டத்தையே உருவாக்கும். ஸோ நீங்க உங்களோட இறந்த காலத்துக்கோ இல்ல எதிர்காலத்துக்கோ போய் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் எடுத்துட்டு வந்து உங்களோட நிகழ்காலத்துல எப்படி வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய டைம் லைன்ல பெருசா எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. பட் நீங்க ஸ்டோன்ஸ் எடுத்துட்டு வந்த அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் லைன்ல அது மிகப்பெரிய அழிவையே ஏற்படுத்தும். அதனாலதான் ப்ரூஸ் பேனர் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஸ்டோன்ஸ் எடுத்த அதே டைம் லைன்ல திரும்பவும் போய் ஸ்டோன்ஸை வச்சுட்டா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லியிருப்பாரு. அவர் சொன்னபடியே எண்ட் கேம் மூவியோட எண்டிங்ல ஸ்டீவ் ராஜர்ஸ் வந்து எல்லா இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸையும் அதோட டைம் லைன்ல திரும்பவும் கொண்டு போய் வைக்கிறதுக்காக போயிருப்பாரு. ஈவன் தோரோட மியோல்னியரையும் சேர்த்து. ஏன்னா பாஸ்ட் டைம் லைன்ல எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக. பட் இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா அவெஞ்சர்ஸ்க்கு லோக்கி கையில ஸ்பேஸ் ஸ்டோன் கிடைச்ச விஷயம் தெரிஞ்சிருக்காது. ஸோ லோக்கி ஸ்பேஸ் ஸ்டோனை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆனது டைம் லைன்ல ஒரு புது பிரான்ச்சை உருவாக்கி இருக்குங்கிறதுனால தான் டிவியை வந்து அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. அப்படி பார்க்கும்போது ஸ்டீவ் ராஜர்ஸ் கூட தான் தன்னோட பாஸ்ட் டைம் லைனுக்கு போய் யாருக்கும் தெரியாம ஒரு சீக்ரெட் லைஃபையே வாழ்ந்துட்டு வந்தாரு. அது மட்டும் இல்லாம ஸ்டில் கமோரா வந்து பாத்தீங்கன்னா தன்னோட பாஸ்ட் டைம் லைன்ல இருந்து பிரசன்ட் டைம் லைனுக்கு வந்து இன்னும் உயிரோட வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ இவங்களையெல்லாம் ஏன் டிவியை இன்னும் அரெஸ்ட் பண்ணலன்னு கேட்டா இந்த இடத்துல தான் ப்ரூஸ் பேனர் சொன்ன அந்த ஒரு டைம் டிராவல் தியரியே ஒர்க் அவுட் ஆகுது. பட் அவர் அதை படத்துல சொன்ன விதம் நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருந்துச்சு. அதை நான் நமக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் எளிமையா சொல்ல ட்ரை பண்றேன். ஆக்சுவலா எம்சியூவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒட்டுமொத்த மல்டிவர்ஸே ஒரு ட்ரீ ஷேப்ல ஃபார்ம் ஆனது மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு மரத்துல இருக்கிற ஒவ்வொரு கிளையுமே ஒவ்வொரு யூனிவர்ஸா பிரிஞ்சிருக்கு. ஸோ ஒரு கிளைனா எப்படி அதை சுத்தி நிறைய இலைகள் வந்து முளைச்சிருக்குமோ அதே மாதிரி ஒரு யூனிவர்ஸ்ல வாழக்கூடிய கேரக்டர்ஸோட பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் இதெல்லாமே தனித்தனி ரியாலிட்டியா பிரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நீங்க உங்க பிரசன்ட்ல இருந்து பாஸ்ட்டுக்கு போய் அங்க ஒரு சின்ன மாற்றம் இல்ல ஒரு அழிவையே ஏற்படுத்தினா கூட அது அந்த ஒரு பாஸ்ட் டைம் லைன் அதாவது அந்த ஒரு குறிப்பிட்ட இலைக்கு மட்டும்தான் பாதிப்பை ஏற்படுத்துமே தவிர அது அந்த மொத்த பிரான்ச்சுக்கோ இல்ல அதோட ஜாயிண்டா இருக்கிற பிரசன்ட் ஃபியூச்சர் இலைக்கோ எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதனாலதான் லோக்கி சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல டிவியை வந்து அவெஞ்சர்ஸ் பண்ண எல்லாமுமே காலத்தின் விதிப்படி தான் நடந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஏன் லோக்கி மட்டும் காலத்தின் விதியை மீறி நடந்துகிட்டாருன்னு கேட்டா அதுக்கு காரணம் காலத்தின் பாதுகாவலன் ஹீ ஹூ ரிமைன்ஸ் தான். ஏன்னா ஹீ ஹூ ரிமைன்ஸ் தான் தன்னோட பதவியை தொடர்ந்து நடத்தக்கூடிய ஒரு சக்சஸரா லோக்கியை சூஸ் பண்ணாரு. ஏன்னா லோக்கியும் கிட்டத்தட்ட கேங் மாதிரி தான் ரொம்பவே இன்டெலிஜென்ட் அண்ட் ஸ்ட்ராங் மைண்டட் கேரக்டர். பிளஸ் லோக்கியும் தன்னோட சின்ன வயசுல இருந்தே ஒரு பவர்ஃபுல்லான இடத்தை அடையணும் அப்படிங்கிற லட்சியத்துல இருப்பாரு. சோ ஹீ ஹூ ரிமைன்ஸும் லோக்கியோட பல வேரியண்ட்டை டிவிஏ மூலமா அரெஸ்ட் பண்ண வச்சிருப்பாரு. எல்லா வேரியண்ட்டுமே எல்லாத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சா போதும்னு இருக்கிறப்ப எர்த் 616 சேர்ந்த லோக்கி மட்டும் எல்லாயத்தை மீறி உண்மையை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவாரு. அந்த ஒரு நொடியே ஹீ ஹூ ரிமைன்ஸ் லோக்கியை தன்னோட சக்சஸரா சூஸ் பண்ணிட்டாரு.